இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க அப்படித்தான் நினைச்சுக்க போன வருஷம் என்னாச்சு போன வருஷம்? பட் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன வந்து ஆடுறதுல கடைசி நேரத்துல வந்து இறங்குறாரு. ஏப்பா அவருக்கு அவரோட பிளானோட வராப்பா. அவங்களுக்கு என்ன வேணும்? தோனி வந்தா 3 6 அடிச்சா முடிஞ்சா போருமா? 6 பால் ஆடினா தோனி வந்து 6 பால் ஆடினா 15 ரன் 20 ரன் வந்தா போறோம். சரி, உனக்கு அந்த மாதிரி ஒரு பினிஷிங் ரோல் வேணும் இல்ல? அதுதானே வராரு. கேப்டன்சி கீப்பிங் இன்னைக்கு வேணும். இன்னைக்கு சொல்லுங்க, தோனி கீப்பிங் மாதிரி வருமா உங்களுக்கு? நம்பர் 1 ஒத்துக்கிறீங்களா? அவன் தோனி கேப்டன்சி வருமா உங்களுக்கு? ருத்ராஜ் கேப்டன் பின்னாலே வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். மூளை போறோம். உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே எம்எஸ் தோனியோட கடைசி மேட்ச் அப்படின்ற ஒரு அதான் சொன்ன. அது யாருக்குமே தெரியாது. அவனுக்கு கேட்டா அவனுக்கு தெரியும். அவனோட ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் என்ன பார்ப்பான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, சரி அவனோட ஆசை என்ன? போன வருஷத்துக்கு அந்த ஆர்சிபி மேட்ச்ல கவிச்சு என்ன சொன்னாங்க? மை ட்ரீம் இஸ் டு பிளே த லாஸ்ட் மேட்ச் இன் சேப்பாக்னு தான் சொன்னான். So we'll have to wait and see. On the last match in Chepak 2025 2026 2027 வெயிட் பண்ணி தான் போகணும். நான் அதெல்லாம் பேச மாட்டேன் சார். பர்சனல் மேட்டர்ஸ்லாம் ஜாலியா நம்ம வந்தோமா, ஜாலியா எப்படி இருக்கா, எப்படி குழந்தை குழந்தைலாம் நல்லா இருக்கா, அது நம்ம ஜாலியா பேச போறத விட்டு அவன் பர்சனல் மேட்டர்ஸ்லாம் போதுக்கிட்டு. நீங்க நிறைய கமெண்ட்ரி பண்றீங்க. ஆமா, நீங்க மச்சான் சூப்பர் ஆக்சரா 6 மூக்கு மேல ராஜா அப்படின்றீங்க. பட்டா லேகியம், படாட்டி பாக்கியம், பட்டா பாக்கியம், படாட்டி லேகியம், இது மாதிரி நிறைய சொல்றீங்க சார். இதை நிறைய பேர் ரசிக்கிறாங்க, ஒரு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. ரெண்டுமே நீங்க படிப்பீங்களா? அதை பாக்குறப்ப உங்களுக்கு ஃபீட்பேக். சரி சார், இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு எப்படி சொன்ன வந்தேன்னா ஃபர்ஸ்ட் போற புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து இன்வென்ட் பண்ணல. இதெல்லாம் நாங்க ஆடுற காலத்துல பேசினோம். புரிஞ்சுதா? மேட்ச் இப்படி அடிச்சா மச்சான் மூக்குமான ராஜா காலிடா அப்படின்னு நாங்க மச்சான்றது இப்ப உங்ககிட்ட வந்து பேசுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன பேசுங்க? ஃப்ரெண்ட்ஸ் போட்டு வாடா மச்சி வாடா மச்சான் வாடா தான் நான் கரெக்ட் நம்பர் 1. நம்பர் 2 அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த டேர்ம்ஸ் நாங்க ரொம்ப கஷ்டப்பா இருக்கா பட் சுத்தி கிட் அவுட் ஆர் கெட் அவுட் இங்கிலீஷ் சொல்றாங்க இல்லையா? அதுதான் பட்டா பாக்கியம், பட்டாடி லேகியம். புரிஞ்சு உங்களுக்கு? பட்டா நாங்களாம் இந்த டேர்ம்ஸ்லாம் எப்படின்னா, நான் சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடிச்சு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் ஆடிச்சு, இந்தியாவில் மெட்ராஸ்க்கு ஆடிச்சு. இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சுன்னா ஆடினதுதான் இதெல்லாம். ஜகா வாங்குறோம்னா ஜகா வாங்கினா ஃபாஸ்ட் பால் போட்டு இப்படி போய் ஆடுது. புரிஞ்சு பால் இப்ப ஸ்டெப் போடுது. அதான் ஸ்டெப் ஓடி போயிடுது, ஜகான்னு பேருது. டிங்னா டிங்னு காலிசா பண்ணி சட்டம் வருது. அது இங்கிலீஷ்ல டிம்பர் அப்படின்னு இல்லையா? இங்கிலீஷ்ல டிம்பர், தமிழ்ல டிங்னு ஸ்டெப் போச்சு மச்சா அப்படின்னு. அதான் இதெல்லாம் நாங்க அதெல்லாம் தான் அப்படி கொடு. அண்ட் மோர் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் என்ன, நீங்க ஹால்ல இருக்கச்சே உங்க சேர்த்து குடும்பம் பார்க்கச்சே உங்களோட பாக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? நாங்க வந்து பிரமாதமா ஆடினார் அவரோட ஷாட் ரொம்ப பிரமாதமா இருந்தது. காலை முன்னாடி பிடித்து வைத்து விட்டுக்கிட்டு பாலை தூக்கி அடி விட்டார். நான் பிடிக்குமா உங்களுக்கு?